Hi guys, வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கேனா அது அப்படியே ஒரு குட்டி வீடியோ மாதிரி பண்ணலாம்னு சொல்லி நினைச்சேன். நான் கிளம்புறத இந்த மேக்கப் வந்து இன் கேஸ் நீங்கள் வந்து ஆஃபீஸ் வந்து போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஆஃபீஸ்க்கு எப்படி வந்து ஃபார்மலாக ஒரு saree வேர் பண்ணலாம், இல்லை ஆஃபீஸ்க்கு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அங்கே எப்படி வந்து சாரியை வேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ. ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்கின் கேர். ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கேன். ஸோ எக்லெட்டோட டபுள் ரிப்பேர் ஹைட்ரோ மாய்ஸ்சரைசர் ஒரு குட்டி பம்ப் எடுத்துக்கிறேன். வின்டர் சீசன் தானே, எவ்வளோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாலும் ஸ்கின் அப்படியே அப்சர்வ் ஆகிக்குது. நல்லா பிசுன்னு இருக்கனால அப்ளை பண்ணியிருக்கேன். பட் காம்பேக்ட் போட்டுருவேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அடுத்து வந்து சன்ஸ்க்ரீன். நான் வந்து சம்மர் சீசனில் கூட சன்ஸ்க்ரீன் போடுறதுக்கு வந்து வேர்க்கிற மாதிரி இருக்குமே, ஐயோ எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்குன்னு இருப்பேன். வின்டர் சீசனில் வந்து சன்ஸ்க்ரீன் போடுறது ஈஸி. இது வந்து அவீன் டிபி அதில் வந்து போட்டிருக்கேன். பிகாஸ் இது பிசுன்னு இருக்காது, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் ஆன மாதிரி ஆகிடும். சம்மரில் ஆன டேன் எல்லாம் வின்டரில் ரிமூவ் பண்ணிடலாம். பட் சம்மருக்கு போடுங்க. பட் வின்டர் சீசனில் வந்து அந்த சன்ஸ்க்ரீனை வந்து ஒரு ஹேபிட் ஆக்குறது வந்து ரொம்ப ஈஸி. இந்த சன்ஸ்க்ரீன் நல்லாயிருக்கும், அவீன் டிபி. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஒயிட் காஸ்ட் வராது, நல்லாயிருக்கும். ஸ்கின் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். என் ஃபேஸில் கொஞ்சம் மஸ்கிட்டோ பைட்லாம் இருக்குது. அண்ட் நான் ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்கின் வந்து பீல் ஆகிட்டு இருக்கு வேறு. ஸோ எவ்வளோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறனோ அவ்வளோ வந்து என் ஃபேஸ் கொஞ்சம் பேலாக அப்படியே ஒரு டெட்டாக ஒரு ட்ரையாக அப்படி இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நிறைய மாய்ஸ்சரைசர் அதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, இதுவே வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ப்ரைமர் யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். தனியாக ஒரு ப்ரைமர் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் வந்து இதுக்கு போய்க்கிறேன், ஃபவுண்டேஷனுக்கு வந்து போய்க்கிறேன். ஒரு பம்ப் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஹெவியாகவே இந்த இதுவை அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த இடத்துல இருந்த அந்த பிக்மெண்டேஷன்லாம் மறைக்கிறதுக்கு, ப்ளஸ் நான் சொன்னேன்ல ஸ்கின் வந்து பீல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அதையும் அப்படியே கொஞ்சம் கன்சீல் பண்ணுறதுக்காக. ரீசெண்டாக தான் ஒன்று கண்டுபிடிச்சேன். நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறப்போ லிப்ஸ்க்கும் சேர்த்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் எனக்கு அப்பர் லிப்ஸ் வந்து கொஞ்சம் பிக்மெண்டடாக இருக்கும், லோவர் லிப்ஸ் ஓரளவு பிங்காக தான் இருக்கும். நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து இப்போ ஒரு லிப்ஸ்டிக் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லிப்ஸ்டிக்கோட ட்ரூ கலர் வந்து நல்லா தெரியுது. அதுக்காக நான் வீட்டுக்கு வரப்போ வந்து கன்சீலர் கொண்டு வர மறந்துட்டேன்னா, அதனால் எகெயின் இதே இன்னொரு பம்ப் இந்த சைடு எடுத்துகிட்டு அதே வந்து கன்சீலராக யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனையும் எனக்கு எங்கெங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கன்சீல் பண்ணுமோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐ திங்க் பேஸ் நல்லா வந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆஃபீஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிட்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஐ ஷேடோலாம் யூஸ் பண்ணுங்க. ஈவன் ஃபார் காலேஜுக்கும் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. பியூராக மேட்டாக இருக்க மாதிரியான ஐ ஷேடோஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பிஎஸ்சியிலேருந்து லாஸ்ட் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐ ஷேடோ பேலட், எல்லா கலர்ஸுமே வந்து மேட்டர் சூப்பராக இருக்கும். லைக் ஒரே ஒரு நியூட்ரல் ஐ ஷேடோ பேலட், இது போதும், எந்த லுக் வேணால் பண்ணலாம். பட் ஐம் கோனா யூஸ் ஒன்லி ஒன் கலர். இதை மட்டும் லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, லிப்ஸ்டிக் வந்து 2 கலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். கீரோலேருந்து ட்ராபிக்கல் ஃபியூஷியா அப்படிங்கிற கலரும் பிங்க் சால்ட் அப்படிங்கிற கலரும். டார்க் கலர் எடுத்துக்கிறேன், டார்க் பிங்க்.
சென்டரில் லைட் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படிங்கிறப்போ இதுவே மோர் தென் எனஃபாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஐஷேடோ வந்து மேட் ஃபினிஷில் இருக்க, லிப்ஸ்டிக்கும் மேட், எல்லாமே மேட்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு கேரி பண்ணுறதுக்கு 8 hours வந்து கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒர்க்கில் வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி அட்டென்ட் பண்ணுறதுக்கு இதுவே மோர் தென் எனஃபாக இருக்கும். இதை கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணுறதுக்கு மேபி இயர்ரிங்ஸ், ஜுவல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் உங்களுக்கு செகண்ட் ஒரு லுக் மாதிரி க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் இதே அவுட்ஃபிட்டை, இதே லுக்கை வந்து இல்லை இதே சாரியை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து வேர் பண்ண போகிறீங்க, இல்லை சம்திங் லைக் ஏதாச்சும் ஒரு பார்ட்டிக்கோ இல்லை அந்த மாதிரி வந்து எங்கேயாச்சும் ஒரு வேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை எப்படி ஸ்பைஸ் அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ண போகிறது வந்து கிளிட்டர்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து 100 times அழகாக்கிடும். ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இன்னர் ஐலிட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த விங்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக வந்து பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லோவர் ஐலிட்ஸ்க்கு வந்து நான் வந்து காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ளம்ல இருந்து ஒரு காஜல், ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக டார்க்காக ஸ்மூத்தாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. அடுத்து லிப்ஸ்க்கு வினைல், மேப்ளினில் ரீசெண்டாக வினைல் பேஸ்ட் ஒரு லிப்ஸ்டிக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். டெய்லி வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. பாருங்க, கொஞ்சம் ஸ்டிக்கி அப்படி தான் இருக்கும். பட் கொஞ்சம் க்ளாஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி வேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வச்சு கொஞ்சம் இயரிங், ஜுவல்ஸ் அதெல்லாம் போட்டு இந்த லுக்கை வந்து ஸ்பைஸ் அப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு அந்த லுக்கும் பிடிச்சிருந்துச்சு, இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இயரிங் ஜுவல்ஸ்லாம் வந்து ஸ்ரீவிஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து வாங்கிட்டுருக்கேன். சென்ட் பண்ணாங்க. பட் அவங்க கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். என் சிஸ்டர் அவங்களோட ரெகுலர் கஸ்டமர், ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இந்த ப்ராடக்ட்ஸோட எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் நான் போட்டிருக்க ஜுவல்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்ரீவிஸ் கலெக்ஷனோடது, அவங்களோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.